ரோபோட்டிக் சர்ஜரி எதனால எக்ஸ்பென்சிவாக இருக்குது? அது ஒரு மோனோபொலியாக இருந்தது. இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்துட்டாங்க. முன்னால் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கவுண்ட்ஸ்ன்னு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து 10 கவுண்ட்டுக்கு மேலே வேலை பார்க்காது. நல்லா வேலை பார்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் 10 சர்ஜரிக்கு மேலே அந்த கருவிகளை யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அதனால் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ உள்ள இதுகளில் அப்படி கிடையாது. கேன் ரோபோட் மேக் மிஸ்டேக்ஸ்? அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா? ரோபோட்டா இல்லை சர்ஜனா? ரோபோட் வந்து மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி நல்ல தரமான ரோபோக்கள் தான் தயாரிச்சிருக்காங்க. அதுலேயே சேஃப்டி நிறைய வச்சுருக்காங்க. சர்ஜன் வந்து அந்த ஆப்ரேஷன் ஃபீல்ட்லேருந்து கண்ணை வெளியில் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து இயங்காது, அது ஸ்டாப் ஆயிரும். ஓகே. அது ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் நம்மளுடைய மூமெண்ட்ஸ் வந்து ட்ரெமர்ஸ் நார்மலாக நம்ம ரொம்ப நேரமாக ப்ரொலாங்டாக சர்ஜரி பண்ணுறப்ப கையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எப்படி இருந்தாலும் எவ்வளோ இளைஞர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு டயர்ட்னஸில் கையில் ஒரு சின்ன ட்ரெமர் இருக்கும். அது வந்து ரொபாட்டிக் சர்ஜரியில் வந்து அந்த ட்ரெமர் ஃபில்ட்ரேஷன் எஃபெக்ட் இருக்கனால அது வந்து நோயாளிக்கு வந்து அந்த ட்ரெமர்ன்றது போகாது. இது ஒரு அட்வான்டேஜ்.